ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தக்ஷகுட்டியோட பர்த்டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தக்ஷகுட்டிக்கு அன்றைக்கி வந்து ஸ்கூல் இருந்தது. ஸோ அதனால் அவனை ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. ஈவினிங் தான் வந்து ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ரோஸ் மில்க்காக பால் வந்து நான் காலையிலே காய்ச்சி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து ரொம்ப சமத்தாக எப்பயுமே வந்து ஒரு சினங்கள் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. சார்கிட்ட ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். ஸோ அப்படியே அவனை கூட்டிகிட்டு வந்து நான் கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ணணும். அந்த பர்த்டே டெக்கரேஷனுக்கு வேண்டி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக நானும் லாவண்யாவும் போயிருந்தோம். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னே நமக்கு டக்குன்னு ஒரு பிளானே இருக்காது. எப்பயுமே வருஷம் பண்ணுறது தான். ஆனால் அந்த வருஷம் பண்ணுறதுலேயும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த வருஷம் சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனால் பசங்க வந்து பயங்கர இன்வால்வ்டாக இருக்காங்க. அதுவும் தக்ஷகுட்டி பார்த்திங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். ரொம்ப வந்து பர்த்டேன்ட்டு அவனுக்கு அந்த ஸ்பெஷல் டே அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய நடந்தது. ஏன்னா அவன் சமத்தாக ஏந்துட்டு அவன் தான் பெரிய பையன் ஆகிட்டான் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குறான். எல்லாமே அவனே பார்த்து ஒன்று செய்கிறது. அம்மா இது செலக்ட் பண்ணுமா, இது நல்லா இருக்குமா, எனக்கு இந்த ப்ளூ கலர் பிடிக்குமா அப்படி இப்படின்னு. ஸோ அவனுக்கு வந்து அந்த பிங்க், ரெட்டு அதெல்லாம் கொஞ்சம் இந்த டார்க் கலர்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி அவனே தான் பாதி சூஸ் பண்ணிக்கிட்டான். நாங்கள் கொஞ்சம் முருகன் ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். எப்பயுமே அங்கே தான் போவோம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா. ஆல் இன் அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி எல்லாமே நமக்கு அங்கே கிடைக்கும். நவராத்திரி வருது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நிறைய புது பொருட்கள்லாம் இறக்கியிருந்தாங்க. ஸோ நவராத்திரிக்கே ஸ்பெஷலான இந்த தோரணம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரமே 700 சொன்னாங்க. நான் சும்மா கேட்டேன், ஏன்னா நம்ம நில வாசப்படியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் எனக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாவண்யாவுக்கும் இந்த வருஷம் நவராத்திரி உண்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லாம் சேர்த்துட்ருக்கோம். ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும் வரவங்களுக்கெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க அந்த வீடியோஸ்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் கூட நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுக்கலாம். அவள் வந்து நிக்கில் குட்டிக்கு லன்ச் பேக் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி பேக் தாங்க ஒன்றுமே ஆகாது. ஸோ என்னென்னமோ பேக்லாம் இருக்குது, இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஜூட் பேக்கில் நீங்கள் வச்சு அனுப்புனீங்கன்னா எதுவுமே ஆகாது, அது கிழியவும் செய்யாது. இதுலேயே வந்து ஜிப் வச்சியும் நீட்டாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய தோரணம் அதெல்லாம் கலராக இருந்தது. நவராத்திரிக்காக நிறைய பொருட்கள் புதுசாக இறக்கியிருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி கர்டைன் வாங்கணும். இதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டெக்கரேஷன். லாஸ்ட் இயரும் இந்த மாதிரி தான் வாங்கினோம். அது வந்து காப்பர் கலர் வாங்கினோம். இந்த தடவை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு அது கொஞ்சம் தொட்டாலும் பிஞ்சிடும். பட்டோ உன் பர்த்டேக்கு தானே ஒன்று தான் இருக்கு. போதுமான்னு கேட்டால் நீங்கள் போதும். எனக்கு தெரியாது இதில் ஒன்று இருக்கு. ஒன்று நீ மூணு வாங்கிருக்கலாம்ல. ஐயோ, இது வந்து போதும். சரி நடுவில் மட்டும் வச்சுப்போம். ஆமாம், நடுவில் மட்டும் போதும். அழகாக இருக்கு. எல்லோலாம் இது வந்து பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும். டு மீ சொல்ல ஹாப்பி பர்த்டே டு மீ. இந்த பக்கம் பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்து இதில் ஒட்டிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம ஒட்டிடலாம். ஆக்சுவலாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இதிலே வந்து இந்த 3 இருக்கும், பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும்னு நினச்சி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுதான் லாவண்யா சொல்லிகிட்டு இருந்தேன். கடைசியில் போன வருஷம் வந்து இதே மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா பரனில் ஏறி பார்க்கும்போது இருந்தது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா எங்களுக்கு. புதுசாக நாங்கள் வாங்கணும். சரஸ்வதி பூஜை மாதிரி ஆகிடும் போது. சச்சோட பர்த்டே கல்யாணம் நான் பண்ணியிருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியுது. நிறைய தோரணம் இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் ஒன்று கொடுத்து இப்படியே அப்படியே மாலை மாதிரி கல்யாணத்துக்கு பண்ணுறது
ஆனால் பலூன் ஆர்ச் பண்ணியிருந்தோம். பலூன் ஆர்ச் தான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து இந்த சென்டர் டெக்கரேஷன் மட்டும் அப்படியே ஆயுத பூஜை கொடுக்குறது இப்படி அப்படியே உள்ளேருந்து ஒரு இது மாதிரி வேற தொங்க விட்டோம்னா எல்லாம் சமன்னாங்களா. எனக்கு ஒரே பெருமை தாங்கலை. ஆனால் என் வந்தான் பாருங்க, சாய் வந்தான் பாருங்க. வந்துட்டு என்ன ஆயுத பூஜை பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டானா, ஏன்டா ஆமா ஆயுத பூஜை மாதிரி தான் இருக்கு. அவன் ஒரே போடா போட்டு என்னடா அப்படி சொல்ற. பலூன் சூப்பரா இருக்குப்பா. பலூன் டெக்கரேஷன் நல்லா இருக்குன்னா பலூன் ஆர்ச் பண்ணியிருந்தோம். பலூன் ஆர்ச் நல்லா இருக்கு, ஆனால் இது ஆயுத பூஜை தான் அப்படின்னா ஆயுத பூஜை இருக்குதா ஆயுத பூஜைன்னுட்டு நான் என்ன வாசிக்கப்பட்டுட்டான். இது பாரு பெருசா இருக்கு, செமையா இருக்கு. இந்த எண்டு கொடுத்துடலாமா அப்படியே. இதுவும் இதை போட்டாலும் கொஞ்சம் ஆயுத பூஜை, இது கூட கொஞ்சம் ஆயுத பூஜை எஃபெக்ட் தான் கொடுக்குது. இல்ல இல்ல இதெல்லாம் பர்த்டே, எல்லாம் பர்த்டேக்கு தான். இது என்ன இதுவும் ஒட்டணுமா? ஆமா, அப்புறம் எப்படி நிற்கும்? இல்ல அந்த இது மாதிரி இல்ல, அது மாதிரிலாம் இல்லை. இந்த எண்டு அந்த எண்டு இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கணும். இது எப்படி நிற்கிறீங்க பாரு எப்படி அடிக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து ஒரே சுறுசுறுப்பாக இருக்கான். அழலை, விஷமம் பண்ணலை. சரி சரி பண்ணு, விட்டுட்டியே பண்ணு. நான் பிடிச்சிக்கவா? இரு நான் பிடிச்சிக்க. அடி 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 அடி. போகுது உனக்கு கை வலிக்கும், கால் வருது. ஓரளவுக்கு வந்து சிம்பிளாக டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டோம். பேக்ட்ராப் வந்து இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தோம். தக்ஷ்குட்டியோட ஃபோட்டோ வந்தது. இது வந்து அவனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக நாங்கள் எடுத்தது. ஸோ அதை வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது சூப்பராக இருந்தது, ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவனோட ஃபோட்டோ தான். அப்படிதான் கலர்ஸ் தான் சௌதா. இது என்ன கலர்? இது என்ன கலர் சொல்லுங்க. இது என்ன கலர்? இப்போ என்ன சொன்னேன்? கிரீன். இது பிங்க். ஸோ அந்த தோரணம் மாதிரி இருக்கிறத இங்கே வச்சுட்டோம். ஏன்னா அங்கே வச்சோம் அப்படின்னா நல்லா இல்லை. ஸோ பேக்ட்ராப் வந்து அங்கே கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் வந்து ஹாலில் முன்னாடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு தான் அப்படி பண்ணோம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஹாப்பி பர்த்டே. பலூனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 பலூன்ஸ் தான் வாங்கினோம், அந்த பேக் தான் வாங்கினோம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து டெக்கரேஷன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பலூன்லேயே இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே போட்டிருக்கிற மாதிரி வாங்கினோம். கம்ப்ளீட்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே டெக்கரேஷனே முடிஞ்சிருச்சு. சார் வந்து கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகி எங்கள் கூடயே தான் இருந்தான். பலூன் ஊதிட்டு அவனுக்கு வந்து தனக்கு பர்த்டே அப்படின்னு அந்த ஒரு ஸ்பெஷல் டே அவன் தெரிஞ்சுக்கிட்டானோ என்னவோ தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்தான். எல்லோரையும் இன்வைட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து எதிரிலேயே இருக்கான். நான் அவனை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா லாஸ்ட்டாக அந்த பார்ட்டி அப்போல்லாம் அவன் கூடயே தான் சுற்றிட்டு இருப்பான். ஸோ அவனுக்காக தான் மாதவ் வருவான் அவன் பேரையே தான் சொல்லிகிட்டு இருப்பான் எப்பயுமே. ரொம்ப க்ளோஸ் 2 பேரும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ளாட்ஸில். நான் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அவனோட மட்டும்தான். தக்ஷோட 4th பர்த்டே இது. ஸோ ஒரு பர்த்டேக்குமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது லாவண்யா தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும். மிதுன் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து தக்ஷு வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து அவளோட இது இருக்கும் எப்பயுமே. ஃபஸ்ட்டு அவள் தான் ஆஜராகிடுவா. 2 பேருமே சேர்ந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணுறது, ஒரு வருஷமும் எங்களுக்கு இது ஒரு திருப்தி பண்ணுறது. ஸோ என்றைக்காவது நம்ம சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னா கூட எங்களுக்கு அது வராது. இல்லை குழந்த பர்த்டே தானே, இன்றைக்கி ஒரு நாள் தானே, நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி தான் நாங்களும்.
வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறேன். காலையிலே பால் காய்ச்சி கொஞ்சம் அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு குட்டி கப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆசையாக குடிப்பாங்க. அதனால தான் நான் வெளியிலேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கலை. இந்த தடவை இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தடவையும் நம்ம கடையில் வாங்கி தானே கொடுக்குறோன்னு. ஏன்னா பப்ஸு கேக் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் ரோஸ் மில்க் குடித்தாலே வரவங்களுக்கு ஃபில் ஆகிடும். டின்னருக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நான் எதுவும் பிளான் பண்ணல. ஏன்னா நாங்கள் வரைக்கும் தான், ரொம்ப நான் பெருசாக யாரையும் கூப்பிடவும் இல்லை. கரெக்டாக எண்ணி ஒரு 20-25 பேர் தான். ஏன்னா அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வீடு பத்தாது. ஸோ அதனால் சிம்பிளாக எப்பயுமே வருஷம் இந்த மாதிரி ஒரு 20 to 25 மெம்பர்ஸ் தான் கூப்பிடுறது. ஏன்னா அவங்கள வந்து நம்ம பார்க்குறதுக்கே நமக்கு சரியாக இருக்கும். அதனால தான். என்னோடய காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சாரீ தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பேர் பண்ணுற மாதிரி இந்த செட்டு வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு க்ரீன் ஸ்டோனு, அதுக்கு மேட்சாக லைட் க்ரீனில் வந்து சாரீ. ஸோ அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஜிமிச்சூ சாரீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இது ஃபேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நமக்கு இதை சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதிலே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த பேஸ்டல் க்ரீன் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ ஒரு சூப்பராக இருக்கும். பார்ட்டி வேர் சாரீ மாதிரி நம்ம அதை வியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாரீலாம் பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு, ரிசப்ஷனுக்கு அதுக்கெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஷன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்பயுமே பட்டு சாரீ இல்லை ஏதாவது ஒரு சில்க் காட்டன் சாரீ வியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லுக் நம்ம வந்து கொடுக்கலாம். இதோட நான் பேர் பண்ணியிருக்கிற செட்டும் வந்து இதுக்கு ரொம்ப மேட்சாக இருந்தது. டின்னருக்கு வந்து இட்லி, அதுக்கு சைட் டிஷ் வந்து அன்றைக்கி நான் கடப்பா தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து பாசிப்பருப்பும் ஒரு உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுதான் என்னோடய சல்வார். இது வந்து அமேசான்லேருந்து வாங்கினது, புதுசு. இது நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். கடப்பா வந்து இப்போ நிறைய பேர் வராங்க, டக்குன்னு வந்து நமக்கு ஈஸியான ரெசிபி வந்து இதுதான். நல்லா தாராளமாக நிறைய தண்ணி விட்டு நம்ம பண்ணுறது. அதனால தான் நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை நிறைய பேர் வராங்க அப்படின்னா டக்குன்னு இதை பண்ணிடுறது. இதுக்கு மெயினாக அந்த உருளைக்கிழங்கு ஒன்று போட்டால் போதும், அதுக்கு மேலே போட வேணாம். சும்மா அந்த ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்கு தான். ஸோ இது ஒரு 2 விசில் விட்டு நான் இறக்கிடுவேன். அதுக்குள்ளே அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நறுக்கி வச்சுடுவேன். ஸோ இந்த பர்த்டேக்கு வந்து அப்பா அம்மா வர முடியல. என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்பா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராகவே ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. இன்னும் ஒரு 2 to 3 months தான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஹோப் எங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து கடப்பாக்கு பூண்டு, அப்புறமா சோம்பு, கொஞ்சம் தேங்காய், பட்டை அதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதையும் பச்சை மிளகா தான் இதுக்கு வந்து மெயின். ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டிருக்கேன், நல்லா காரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அது ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சமையல் வேலையும் பார்த்துட்ருக்கேன். இப்போ கடப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ மிக்சியில் போட்டதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். பருப்பு வந்து 2 விசில் வந்ததுக்கப்புறமா இதை சேர்த்துருவேன். அப்படியே இப்போ கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதையும் அதோட சேர்த்துருவேன். அது அரைக்கும்போது கொஞ்சம் பொட்டுக்கல்ல போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாமே அந்த ஒரு திக்னஸ்க்கு தான். பாசிப்பருப்பே நமக்கு திக்னஸ் கொடுக்கும். இப்போது நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து தக்காளி போடணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் நான் சேர்ப்பேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். வெறும்னே வந்து வெங்காயம் மட்டும் போடாமல் கொஞ்சம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பழம் தான் சேர்ப்பேன். கேக் கட்டிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணிக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பசங்கள்லாம் அப்போ தான் வர முடியும். அன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே வேறு, அதனால் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ளாட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரி செலிப்ரேஷனுக்காக எல்லா பசங்களும் ஒரு இதில் பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஸ்லோகம் கிளாஸு, டான்ஸு, அந்த மாதிரி பயங்கர பிஸி. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும். பசங்களுக்காக தான் வெயிட்டிங். தக்ஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, இவர் தான் அவர். ஸோ அவரோடையே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. 2 பேரும் வந்து நல்ல பேர் ஆகிட்டாங்க, ஒரே வயசு தானே. அதனால் அப்படியே ஜாலியாக வந்து அவங்களோட இதை நல்லா என்ஜாய் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவன் இல்லாமல் அவன் இருக்க மாட்டான், அவன் இல்லாமல் அவன் இருக்க மாட்டான், அந்த மாதிரி ரொம்ப பேர் ஆகிட்டாங்க 2 பேரும். இந்த ட்ரெஸ் வந்து லாவண்யா தக்ஷுக்கு கிஃப்ட் பண்ணது. அது அன்றைக்கி சாயந்தரம் வந்து நான் தான் போட்டு விட்டுருந்தேன். காலையில் வந்து போட்டது ஸ்கூலுக்கு போட்டுட்டு போயிட்டான் அது. ஸோ அதையே திரும்ப போட வேணாம், அது வந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ இது வந்து லாவண்யா வாங்கி கொடுத்தா.
இன்னும் யாரும் வரலையே நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். லாவண்யாவோட மாமியார் மாமனார் வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்க வந்தது. ஸோ மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்ஷு பயங்கர பெட்டு. தாத்தா தாத்தா தாத்தான்னு ரொம்ப பாசமாக இருப்பான் அவர் மேலே. அவங்க 2 பேருமே அப்படி தான், அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இவன் வர்றதுக்கு. ஸ்கூல் விட்டு வந்து நேராக தாத்தா ரூமுக்கு தான் போவான். ஸோ தாத்தா வந்து அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான் இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷனில். ஸோ எங்கள் மாமனாரும் இல்லை, அதனால் அந்த தாத்தாவும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு அவனுக்கு தெரியும் அதனால் இந்த தாத்தா கிட்டே ரொம்ப வந்து அட்டாச் ஆகிட்டான். அவனுக்காகவே 2 பேரும் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்க வந்ததில். ஸோ எங்கள் மாமியார் வந்து காலையிலே வந்துட்டாங்க. அவங்க வந்து காலையிலே சக்கரை பொங்கல்லாம் வீட்டில் பண்ணி கோயிலில் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க. தக்ஷுக்குட்டி தானாக தனக்கே வந்து பார்ட்டி பண்ணுற மாதிரி பாட்டு போடு அது போடுன்னு பயங்கரமாக டான்ஸ் அன்றைக்கி. பசங்க எல்லாம் வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. அதனால தான் இவ்வளோ வந்து மெனக்கட்டுறது அவங்களுக்காக. ஸோ இங்கே வந்து கடப்பாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாராவது நிறைய பேர் வராங்க அப்படின்னா இந்த ரெசிபியை விட்டால் வேறு ரெசிபி வந்து நமக்கு கை கொடுக்காது. அதனால தான் எப்பயுமே இந்த மாதிரி பண்ணிடுறது. ஸோ எல்லாருமே வர்றதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக வந்து எல்லா கிளாஸும் முடிஞ்சதும் பசங்களும் வந்துட்டாங்க. நம்ம கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த சாக்லேட் கேக் தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நிறைய க்ரீம்லாம் போடாமல் கொஞ்சம் லிமிட்டடாக போட்டு, ஏன்னா பசங்களுக்கு வந்து இந்த க்ரீம்னால் தான் சளி பிடிக்குது. அதனால் எப்பயுமே ரொம்ப அந்த க்ரீம் இருக்காது நாங்கள் வாங்கிறதில்ல. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண மொமெண்ட் இதுக்கு தான். ஏன்னா பசங்க எல்லோரும் வரணும் அப்படின்ட்டு அவங்க வந்ததும் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னே ஓடி வந்துட்டான் அப்படியே. ஏன்னா இதுதான் என்ஜாய்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் மைண்டில் வருது. சரி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்லாம் நாங்கள் கூட பிளான் பண்ணுவோம். ஆனால் இல்லை, பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது தான் அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5-6 வருஷம் அதுக்கப்புறமா எல்லாமே வந்து பெரிய பசங்களாகிடுவாங்க. அப்புறம் இதிலலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. லாவண்யாவோட மாமியார் மாமனார் வந்து அவனுக்கு ஒரு தனியாக ஒரு பேக்கே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ், அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து தேடி தேடி மாமா வாங்கி அதை பேக் பண்ணி கொடுத்தாரு. அதை கையிலே வச்சுருக்கான் பாருங்கள், வைக்கவே இல்லை. ஸோ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதவ் வந்து அவனுக்கு சேர் கிஃப்ட் பண்ணியிருந்தான். அது மாதிரி ஒரு குழந்தைங்களும் ஒன்று. ஸோ இதெல்லாம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவனுக்கு சேர்னால் ரொம்ப பிடிக்கும். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு சேர் கிஃப்ட் பண்ணான். அதுதான், அதை வாங்கிட்டு அதில் உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.